நம்ம தமிழ்நாட்டில இருந்து பல கபடி வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமோட ப்ரிப்பரேஷன் கேம்ப்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ யார் என்னங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இனிமேல் நடக்க போகிற மிகப்பெரிய டோர்னமெண்ட்ஸ், ஒரு நேஷனல் கேம்ஸாக இருக்கட்டும், ஃபெடரேஷன் கப்பாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கபடியில் ஒரு புதிய ரூல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், ஜூன் மாதம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கபடி போட்டி நடக்க போகுது. ஸோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நேற்று தமிழ்நாட்டில் இருந்து 2 தமிழக வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ப்ரிப்பரேஷன் கேம்ப்க்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அல்லூர் சதீஷ், சுதாகர், ஓகேங்களா. அண்ட் இப்போ சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ்ல இருந்து தமிழக வீரர்கள், தமிழக வீராங்கனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ப்ரிப்பரேஷன் கேம்ப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. ஸோ யார் என்னங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ் கேர்ள்ஸ்க்கானதுலேருந்து தமிழ்நாட்டில் இருந்து 3 தமிழக வீராங்கனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ப்ரிப்பரேஷன் கேம்ப்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க. காவியா, கௌதமி, கனிஷ்கா 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ப்ரிப்பரேஷன் கேம்ப்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க. செலக்ட் ஆன 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ் பாய்ஸுக்கானதுல தமிழ்நாடு டீமுக்காக சிறப்பாக ப்ளே பண்ண தமிழ்நாடு டீமோட கேப்டன் உயர்ந்தராஜன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியன் டீமோட ப்ரிப்பரேஷன் கேம்ப்க்கு செலக்ட் ஆயிருக்காரு. உயர்ந்தராஜன் சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸில் தமிழ்நாடு டீமுக்கு சிறப்பாக ப்ளே பண்ணி தமிழ்நாடு டீமோட கேப்டனாக மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு டீமுக்கு ஒரு பெரிய தூணாக நின்னது வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்தராஜன். அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ப்ரிப்பரேஷன் கேம்ப்க்கு செலக்ட் ஆகிருக்காரு. இவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். 11ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாரு, ராமநாதம் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ சூப்பரான பிளேயர், செலக்ட் ஆகிட்டார் அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எதுக்காக சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ்லேருந்து நல்ல பிளேயர்ஸை எடுத்து இந்தியன் ப்ரிப்பரேஷன் கேம்ப்க்கு கொண்டு போகணும். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் யூத் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரில் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதில் கபடியும் இருக்குது. இதில் இந்தியன் டீமுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக தான் இப்போதைக்கு சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ்லேருந்து இந்தியன் ப்ரிப்பரேஷன் கேம்ப்க்கு பிளேயர்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஏகேஎஃப்ஐ இப்போதைக்கு ஒரு தரமான ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் இந்தியாவில் நடக்க போகிற நேஷனல் கேம்ஸாக இருக்கட்டும், எல்லா நேஷனல் டோர்னமெண்ட்ஸ்லையும் இந்த ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி நேஷனல் டோர்னமெண்ட்டில் ஒரு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னா 12 பிளேயர்ஸை தான் வச்சிருக்க முடியும் அவங்களோட ஸ்குவாடில். ஆனால் இனிமேல் 14 பிளேயர்ஸை நீங்கள் உங்களோட ஸ்குவாடில் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு புது ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால எக்ஸ்ட்ரா ஒரு 2 பிளேயர்ஸ் வந்து எப்போவுமே உங்கள் டீமில் இருக்கலாம். அது உங்கள் டீமுக்கு ஒரு பெரிய பலத்தை வந்து சேர்க்கும். ஜூன் மாதம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கபடி போட்டி நடக்க போகுது. ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட் இந்த வாட்டி கட்டக்குடியில் தான் நடக்குது. ஜூன் 6, 7, 8 3 நாள் நடக்க போகுது. பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு 2 பேருக்குமே நடக்குது. பாய்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம், கேர்ள்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம். ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிய கபடி போட்டி நடத்த போகிறாங்க. ஸோ தயாராக இருங்க. லாஸ்ட் டைமாக கட்டக்குடியில் டோர்னமெண்ட் நடக்கும்போது நம்ம தமிழ் தலைவாஸ் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை ஐபிஎல் முடிஞ்ச பிறகு பிகேஎல் அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மேபி ஒரு தமிழ் தலைவாஸ் டீமை கூட இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டை சேர்ந்த சிறந்த அணிகள், இந்தியாவை சேர்ந்த சிறந்த அணிகள் இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இனிமேல் வர நாட்களில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோவில் தான் நண்பா. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோ நான் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய், see you நண்பா.